ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷர்மிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். ஒரு வாணலியில் கடலெண்ணெய் ஊற்றி ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா, 5 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த 1.5 கிலோ சிக்கனையும் சேர்த்து அது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா விழுதையும் சிக்கன் கூட சேர்த்துக்கணும். இந்த மசாலா விழுது சிக்கன் கூட சேர்க்குறப்போ நல்லா அந்த ஃப்ளேவர் நம்ம சிக்கனுக்குள்ளே இறங்கி அந்த சிக்கனோட வாடை எதுவுமே சுத்தமாக இருக்காதுங்க. நான் செய்கிற இந்த மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த 5 தக்காளியும் நம்ம சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம நல்லா வதங்க விடணும். நல்லா வதங்கினதுக்கு பிறகு இது கூட மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா, கறி மசாலா, கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணுங்க. நல்லா சிக்கன் அந்த மசாலா கூடயே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு கடைசியாக நம்ம பெப்பர் தூளும் நல்லா கார்னிஷிங்க்கு இது கூட கொத்தமல்லியும் சேர்த்து இறக்குனா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. இந்த சிக்கன் கிரேவி நம்ம நெய் சோறு, பிரியாணி, சுடு சாப்பாட்டுக்கெலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.